மாநகர பேருந்தில் ஏறிய முதியவரை ஓட்டுநர் நடத்துனர் தாக்கிய சம்பவத்தில் எம்டிசி இயக்குநர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஓட்டுநர் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநகர பேருந்தில் ஏறிய முதியவரை ஓட்டுநரும் நடத்துனரும் தாக்கிய சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பேருந்தில் முதியோர் இருக்கையில் அமர்ந்தவரை நடத்துனர் இங்கே அமரக்கூடாது என தாக்கிய விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், புதிய தலைமுறை முன்பாகவே இந்த செய்தியை ஒளிபரப்பி இருந்தது. இப்போ இந்த விவகாரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? ஆனந்தி, சென்னை மாநகர பேருந்தில் கோயம்பேடு டு கிளாம்பாக்கம் வழித்தடத்தில் இன்று பேருந்து இயக்கப்படும் பொழுது வண்டலூர் அருகே 70C என்ற மாநகர பேருந்தில் முதியவர் ஒருவர் பேருந்தில் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். அந்த இருக்கை முதியவர்கள் அமர்வதற்கான இடமாக இருந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக நடத்துனரும் பயணிக்கும் இடையே ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் இருவரும் தாக்கிக் கொண்டது போன்ற வீடியோ சமூக வலைதளம் வெளியாகி இருந்தது. இது தொடர்பான செய்தியும் நாம் இன்று காலை பதிவு செய்திருந்தோம். இது தொடர்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநருக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணையும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். மாநகர பேருந்தினுடைய மேலாண் இயக்குநர் பிரபு சங்கர் உத்தரவு அடிப்படையில் இது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு இருந்தது. விசாரணை நடத்தியதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான அறிவுறுத்தலும் செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு இருப்பது போன்று பயணிகள் பேருந்தில் பயணம் செய்யும் போது அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையும் கனிவான வகையில் பயணிகளை நடத்த வேண்டிய கடமை ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் இருக்கிறது. எனவே இது போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று இந்த விவகாரத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தல் செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.